கைஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பொதுவாகவே ட்ரெக்கிங்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது நிறைய பேருக்கு கனவாகவே போயிடும். நமக்கும் ஒரு கனவாக மட்டும் இருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு பைக் ரைடும் ட்ரெக்கிங்கும் சேர்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு நம்ம போன இடம் தான் பர்வதமலை. நாங்கள் நைட்டு சரியாக ஒரு 12 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புனோம். சென்னை டு பர்வதமலை 200 கிலோமீட்டர். சும்மா ஒரு 5 மணிக்கெல்லாம் நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம். நீங்கள் உங்கள் பைக்கில் காரில் வந்தீங்கன்னா இங்கே பார்க்கிங் வசதியெல்லாம் உண்டு. டோக்கன் போட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம நிற்கிற இடம் தான் மலையோட அடிவாரம். இங்கேருந்து தான் நம்ம உள்ளே போகணும். இந்த மாதிரி மலை ஏறும்போதெல்லாம் மேக்ஸிமம் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வரதை தவிர்த்துருங்க. இங்கே முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. இந்த மலையோட உச்சிக்கு தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். நீங்கள் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போனோன்னே சின்னதாக இங்கே கோயில் வரும். நீங்கள் எப்போ வந்தாலும் சரி இங்கே அன்னதானம் எப்பயுமே போட்டுகிட்டே இருப்பாங்க. வாங்க நம்மளும் சாப்பிட்டுட்டு மலையோட ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா விநாயகர் சன்னதி வரும். ஆக்சுவலாக இங்கேருந்து தான் மலை ஏற்றம் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் வந்து இப்போ எங்கே நம்ம ஏற்போம்? பர்வதமலைக்கு ட்ரெக் வந்திருக்கோம். ஆமாம், இது மலை உச்சிக்கு போகணுன்னா ஒரு 5 விதமான பாதையை கடந்து போகணுமா. காட்டுப்பாதை, கரடு முரடான பாதை, கம்பி பாதை, கடப்பாறை பாதை, ஆகாய பாதை. இந்த மலையேற்றம் வந்து 2 வழியாக ஸ்டார்ட் பண்ணலாமா. ஒன்று தென்மாதிமங்கலம், இன்னொன்று கடலாடி வழி. நம்ம பார்த்திங்கன்னா முதல் வழியான தென்மாதிமங்கலம் வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பாதையான படிக்கட்டு பாதையெல்லாம் போயிட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 1263 படிக்கட்டு இருக்குதான். இந்த மலை எப்படி உருவானது உங்களுக்கு தெரியுமா? ராமாயணத்தில் அனுமன் சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு போகும்போது அப்போ சிறிய பகுதி கீழே விழுந்ததாகவும் அந்த மலை தான் இந்த பர்வத மலைன்னு சொல்கிறாங்க. இந்த வேலை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பாதையான படிக்கட்டு பாதையை முடிச்சிட்டிங்க. ஃபைனலி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். 1263 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த பாரவழி பாதை. பாரவழி பாதையா? நெக்ஸ்ட் இப்படி தான் போகணும். அடுத்து இப்போ 2வது பாதையான கரடு முரடான பாதையை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 2வது பாதைகளை பார்த்தீங்கன்னா படிக்கட்டெலாம் எதுவும் கிடையாது. அங்கங்கே சின்ன பாறைகள் தான் இருக்கும். இந்த மலை யார் ஏறலான்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு மேலே இருக்கவங்க, ஆண் பெண் யார் இருந்தாலும் ஏறலாம். வருஷத்தில் 365 நாள் எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் 7 பேர், அதில் 2 பேர் இங்கே இருக்கோம். மீதி 5 பேர் காணோம். இதோ அதில் ஒருத்தன் வரான், நம்ம வருண். அவனை தொடர்ந்து அடுத்தது ஆளை காணோம். மற்றவங்களாம் எங்கே அருண்? காலத்துக்கு மேலே ஏற முடியலை. ஸோ அதனால் அங்கங்கே ரெஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பித்தோம். ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் தண்ணீரை எவ்வளோ சிக்கனமாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. மேலே எங்கேயுமே தண்ணி வசதி கிடையாது. அசந்த நேரம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் நம்மளை தாக்கிட்டாரு. ஆமாங்க, பின்னாடியே வந்து என் மேலே ஏறி என் பேக்கை பிடுங்கிடுச்சு. நாங்கள் வச்சுருந்த ஸ்நாக்ஸையும் அதுக்கு எடுத்து தின்றுச்சு.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பாதையான கம்பி பாதையில் தான் இருக்கோம். இந்த பாதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்பி செட்டப் போட்டிருப்பாங்க. மேலே ஏறதுக்கு இந்த கம்பி யூஸ் பண்ணி ஈஸியாக போகலாம். இப்போ நம்ம அடுத்த பாதையான கடப்பாறை பாதையை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இருக்கிற 5 பாதையில் இதுதான் ரொம்ப டஃப்பான அட்வென்ச்சரஸான பாதை. நீங்களே பாருங்கள். இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா கம்பி கடப்பாறைலாம் நட்டு வச்சுருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம மேலே ஏற முடியும். கைஸ் இப்போ 9 மணி ஆகுது. இப்போ தான் நாங்கள் சாப்பிட்றோம். பிரெட்டு தான் கிடைச்சிது. எங்ககிட்ட இந்த ஜாமை குரங்கு பிடிங்கிடுச்சு. பேக்கே பிடிங்கிடுச்சு. ஆமாம், நாளைக்கு காத்து நியூஸ் வருவோம். அடுத்து நம்ம ஏற போகிறது ஆகாய பாதை. இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் படிக்கட்டாக தான் இருக்கும். ஈஸி தான். நண்பர்களே, வெற்றிகரமாக நம்ம பர்வதமலை மேல் உச்சிக்கு வந்துட்டோம். இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் சாமியை பார்க்கலாம். உள்ள சிவபெருமானை உங்கள் கையிலேயே அபிஷேகம் பண்ணுற வாய்ப்பு இங்கே கிடைக்கும். ப்ளஸ் நம்ம காலையில் 5:30 மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணோம். 9:30 மணிக்கெல்லாம் மேலே ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் எடுத்துருக்கு. அங்கே மேலே இருக்க பில்டிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு மெடிடேஷன் ஹால். அங்கே ஒருத்தர் இங்கே வாழ்ந்த சித்தர்கள் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம், there is no success without sacrifice. இப்போ நம்ம கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மலை ஏறி பாருங்க. நீ பயப்பட மாட்டடா. ஏற்கனவே மலை ஏறினவங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ அவ்வளோதான் மக்கள். எந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until bye.